الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الكريم أما بعد. باب النهي عن الحلف بمخلوق كالنبي والكعبة والملائكة إلى غير ذلك. عن عبد الله بن عمر رضي الله عنهما عن النبي صلى الله عليه وسلم قال: إن الله تعالى ينهاكم أن تحلفوا بآبائكم فمن كان حالفا فليحلف بالله أو ليصمت. متفق عليه. கணித்துக்குரிய அல்லாஹ் அடியார்களே, நாம் தொடர்ச்சியாக தடை செய்யப்பட்ட பாடங்கள், மார்க்கத்தில் தடை செய்யப்பட்ட விஷயங்கள் பார்த்து கொண்டு வந்தோம். இன்று பார்க்கக்கூடிய தலைப்பு 314வது பாடம். நபி, காபா, வானவர், வானம், பெற்றோர், வாழ்க்கை, உயிர், தலை, அரசனின் உதவி, நிலம், அமானிதம் போன்ற படைப்பினங்களின் பெயரால் சத்தியம் செய்வது கண்டிப்பாக கூடாது. இப்போ இங்கு சத்தியம் செய்யக்கூடிய விஷயங்களை பற்றி நாம் பார்க்கின்றோம். எந்தெந்த விஷயங்கள் மீது சத்தியம் செய்யக்கூடாது. அப்போ அல்லாஹு தஆலாவின் மீது நமக்கு சத்தியம் என்று தேவைப்பட்டால் முதலில் சத்தியம் செய்வதை நாம முடிந்த அளவுக்கு தவிர்க்க வேண்டும். ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துவதற்காக அவசியம் என்று ஏற்படும் என்றால் அல்லாஹு தஆலா மீது சத்தியம் செய்வதும், அவனுடைய தன்மைகள், அவனுடைய பண்புகள், அவருடைய உள்ளமை சார்ந்த விஷயங்கள் மீது சத்தியம் செய்வது நமக்கு கூடும். அதன் மீது நாம் சத்தியம் செய்ய வேண்டும். அல்லாஹ் அல்லாதவர்கள் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது நமக்கு இணை வைத்தல் அல்லது நிராகரிப்பு, குஃப்ர் வரை கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கும். அதனால்தான் மக்கள் பார்க்கின்றோம், மக்கள் சத்தியம் செய்யக்கூடிய விஷயத்தில் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்கிறாங்க. நபியின் மீது சத்தியம், கஅபாவின் மீது சத்தியமாக, வானவர்கள் மீது சத்தியமாக, தாய் தந்தை மீது சத்தியமாக, என் குழந்தை மீது சத்தியமாக, அல்லது என் படிப்பின் மீது, என்னுடைய தொழிலின் மீது, இப்படி என்ற மற்ற அல்லாஹ் அல்லாதவர்கள் மீது சத்தியம் செய்வது என்பது என்ன? இது தடுக்கப்பட்டது. ஜாஹிலியாவில், அறியாமை காலத்தில் மக்காவுடைய காஃபிர்களும், அதை அங்கு அரபு மக்கள் தங்களுடைய பெற்றோர்கள் மீது, உடைய தந்தையின் மீதும் பெற்றோர்கள் மீது சத்தியம் செய்யக்கூடியவர்களாக இருந்தாங்க. அதை தடுத்த வண்ணமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கு நமக்கு தெரியப்படுத்தி இருக்கிறாங்க. புகாரி மற்றும் முஸ்லிம் வரக்கூடிய ஹதீஸ்ல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள், உங்கள் பெற்றோர்களின் பெயரால் நீங்கள் சத்தியம் செய்திட அல்லாஹ் உங்களுக்கு தடை செய்து விட்டான். ஒருவர் சத்தியம் செய்தால் அல்லாவின் பெயரால் சத்தியம் செய்யட்டும் அல்லது மௌனமாக இருக்கட்டும் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸ் புகாரில் வரக்கூடிய 6646வது ஹதீஸும், முஸ்லிமில் வரக்கூடிய 1646வது ஹதீஸாக இருக்கு. இங்கு ஏன் மற்ற படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது தடை செய்யப்பட்டது என்று பார்த்தால், பொதுவாக எதன் மீது நாம் சத்தியம் செய்கின்றோமோ அதனுடைய அந்தஸ்தும், மதிப்பும், மரியாதையும் மிக உயர்ந்ததாக இருக்கும் நம்மிடம். அப்போ அல்லாஹு தஆலா இந்த பிரபஞ்சத்தை படைத்து பரிபக்குவப்படுத்தி ஆட்சி அமைக்கக்கூடிய அந்த ரப்புல் ஆலமீன் மீது சத்தியம் செய்வது அவனுடைய கண்ணியத்தையும் அவனுடைய அந்தஸ்தை நாம உணர்ந்து அதை சத்தியம் செய்கின்றோம். ஆனால் அந்த அந்தஸ்தை மற்றவர்களுக்கும் நாம் கொடுத்து சத்தியம் செய்யும் பொழுது, பெற்றோரையோ அல்லது மற்றவர்கள் மீது சத்தியம் செய்து சொல்லும் பொழுது என்ன ஆகின்றது? அல்லாஹுக்கு நிகராக இவருக்கும் அந்த அந்தஸ்து இருக்கு, இவருக்கும் அந்த மதிப்பு இருக்கு என்ற எண்ணத்தில் மனிதன் வருந்து விடுகின்றான். ஆகையால் தான் அது தடை செய்யப்பட்டதாக இருக்கின்றது. இங்கு ஒரு கேள்வி என்ன, குர்ஆன் மீது சத்தியம் செய்யலாமா? பொதுவாக குர்ஆனை கொண்டு சத்தியம் செய்யக்கூடிய பார்க்கின்றோம். அதே போல நம் குறிப்பாக தீர்ப்புக்கு செல்லும் பொழுது கோர்ட்ல பொதுவாக ஒவ்வொரு மதத்தை சார்ந்தவருக்கும் அவங்களுடைய வேதங்களில், அவங்களுடைய புனித புத்தகங்கள் கொண்டு முன்வைத்து இதன் மீது சத்தியம் செய்யுங்க என்று கேட்குறாங்க. அப்போ இந்த அல்லாஹு தஆலா இறக்கிய இந்த திருமறை குர்ஆன் மீது சத்தியம் செய்யலாமா என்றால் ஆம், இதன் மீது சத்தியம் செய்வது எந்த ஒரு தடையும் கிடையாது. ஏன்? இந்த குர்ஆன் என்பது அல்லாஹுடைய வார்த்தை. அல்லாஹுடைய வார்த்தை, அல்லாஹுடைய கலாம் என்பது அல்லாஹுடைய தன்மைகள் ஒன்று, அவனுடைய உள்ளமையில் சார்ந்தது. அப்ப அல்லாஹுடைய வார்த்தைகள் மீது சத்தியம் செய்வது அல்லாஹு தஆலா மீது சத்தியம் செய்வது போலதான். ஆக அவனுடைய தன்மைகள், அவனுடைய பண்புகள் மீது சத்தியம் செய்வது நமக்கு அனுமதிக்கப்பட்டதாக இருக்கின்றது. அதுதான் இங்கு அதே ஒரு மனிதர் படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யும் பொழுது என்ன ஆகும்? அது அல்லாஹ்வுக்கு நிகரை கற்பிக்கக்கூடிய நிலை ஏற்படும். திருமிதியில் வரக்கூடிய ஹதீஸில், மன் ஹலஃப பிகைரில்லாஹி ஃபகத் கஃபர அவ் அஷ்ரக, யார் அல்லாஹ் அல்லாதவர்களின் மீது சத்தியம் செய்கின்றாரோ அவர்
இணை வைத்து விட்டார் அல்லது குஃப்ர் செய்து விட்டார் என்று வருகின்றது. அந்த மனிதன் எந்த எண்ணத்தை கொண்டு செய்தானோ அது பெரிய இணை வைத்தல் ஷிர்குல் அக்பராகவும் ஆகலாம், அதே போல ஷிர்குல் அஸ்கராகவும் ஆகலாம். மனிதன் அல்லாஹ்வின் மீது சத்தியம் செய்கின்றான், இவருக்கும் அதே அந்தஸ்து இருக்கின்றது என்ற எண்ணத்தை செய்கின்றார் என்றால் அவர் பெரும் ஷிர்கில் ஈடுபட்டு விட்டார், இஸ்லாத்தை விட்டு வெளியேறக்கூடிய நிலை அவனுக்கு ஏற்பட்டு விட்டது. அதுவே அல்லாஹு தஆலாவுடைய அந்தஸ்திற்கு நிகராக கிடையாது, ஆனால் அவனை விட குறைவானதுதான் இருக்கு என்ற எண்ணத்தில் அந்த படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்யும் பொழுது அது சிறிய இணை வைத்தல் ஷிர்குல் அஸ்கர் என்று சொல்லப்படும். உலமாக்கள் இதை பிரித்திருக்கிறாங்க. ஏனென்றால் மனிதன் இந்த காரியம் செய்வதனால் அவனை பெரும் பாவத்தை செய்துவிட்டான் என்பதற்காக அவனை இஸ்லாத்தை விட்டு வெளியேற்ற முடியாது. ஆக இந்த எந்த அடிப்படையில் அவர் செய்கின்றாரோ அதன் அடிப்படை தான் சட்டமும் இருக்கும். ஆக கணியத்துக்குரிய சகோதர சகோதரிகளே, நாம் பொதுவாக சத்தியம் என்று இருக்கும் பொழுது சத்தியத்தை நாம் அவசியம் என்று இருந்தாலே தவிர ஒரு விஷயத்தை நிரூபிப்பதற்காகவும் உண்மைப்படுத்துவதற்காகவும் உறுதிப்படுத்துவதற்காக பயன்படுத்த வேண்டும் என்றால் சத்தியத்தை அல்லாஹ் மீது மட்டுமே, அவனுடைய சிஃபத்துகளும் அவனுடைய தன்மைகள் மீது நாம சத்தியம் செய்வது அனுமதிக்கப்பட்டது. மற்ற அனைத்து படைப்பினங்கள் மீது சத்தியம் செய்வது என்பது நமக்கு மார்க்கம் தடுத்திருக்கின்றது. அல்லாஹு தஆலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் தடுக்கப்பட்ட விஷயங்களிலிருந்து முற்றிலுமாக தடுத்து கொண்டு அல்லாஹை பொருந்தி கொண்ட வாழ்க்கை வாழக்கூடியவர்களாகவே நமக்கு வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்தருள்வானாக. ஆமீன். வஹ்ருதாவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.